என்றான். இன்று உன் முன்னே 2 வாய்ப்புகள் உள்ளன. ஒன்று, மந்தையில் இருக்கும் ஓர் ஆடாக வாழ்வது. இவ்வாழ்க்கையில் உனக்கு எந்த ஏற்ற இறக்கமும் இருக்காது. தேவையான பணம், தேவையான பாதுகாப்பு அனைத்தும் இருக்கும். ஆனால் நீ விரும்பியதை செய்யும் சுதந்திரம் இருக்காது. உன் பின்னே என்றும் ஒருவர் நின்று கொண்டு உனது பாதையை தீர்மானித்துக் கொண்டிருப்பார். உனது வாழ்க்கையும் நேரமும் அவரது கையிலேயே இருக்கும். அதற்கு நீ பெறும் கூலியே பாதுகாப்பான இவ்வாழ்க்கையாகும். ஆனால் உனக்கு இன்னொரு தெரிவும் உண்டு. அதுவே ஒரு சிங்கத்தின் தெரிவாகும். இதில் ஒவ்வொரு நாளும் சவாலானதே. வாழ்வில் பல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். வெற்றி தோல்விகள் இருக்கும். உனது இடத்தை தக்க வைத்துக் கொள்ள நீ தொடர்ந்து போராட வேண்டியிருக்கும். ஆனால் இவற்றிற்கு கிடைக்கும் கூலி உனது சுதந்திரமாகும். இவ்வாழ்க்கையில் உன்னை கேள்வி கேட்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். உனக்கு கட்டளையிட யாரும் இருக்க மாட்டார்கள். இங்கு நீயே ராஜா. உனது வாழ்க்கையும் நேரமும் என்றும் உனது கைகளிலேயே இருக்கும். ஆனால் அதற்கு நீ கொடுக்க வேண்டிய விலை கடின உழைப்பும் போராட்டமிக்க வாழ்க்கையுமாகும். இன்று இவ்விரண்டு தெரிவுகளிலும் எதையும் நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் உனது தெரிவுக்கேற்பவே உன் வாழ்க்கையும் அமையும். மந்தையில் இருக்கும் ஒரு ஆடாக நீ வாழ முடிவெடுத்த பின் சுதந்திரத்தை எதிர்பார்க்காதே. அங்கு அடுத்தவர்களுக்காக உழைப்பதே உனது வேலை. மாறாக தன் வாழ்க்கையை தானே செதுக்கிக் கொள்ளும் சிங்கமாக நீ வாழ முடிவெடுத்து விட்டால் அங்கு சொகுசான வாழ்க்கையை எதிர்பார்க்காதே. உத்தரவாதத்தை எதிர்பார்க்காதே. பிறரிடமிருந்து கிடைக்கும் பாதுகாப்பை எதிர்பார்க்காதே. ஏனெனில் அவ்வாழ்க்கையை செதுக்குவதும் அதை பாதுகாப்பதும் முழுமையாக உன் கைகளிலேயே உள்ளது. அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். இப்போதே வீடு திரும்பு. இவ்விரண்டு வாழ்க்கையிலும் எது உனக்கு பொருத்தமானது என்பதை ஒன்றிற்கு பலமுறை சிந்தித்து பார். அதிலிருந்து ஓர் முடிவை எடு. அம்முடிவை உனது மரணம் வரை கைவிடாது போராடு. ஏனெனில் ஆடாக இருந்தாலும் சிங்கமாக இருந்தாலும் வாழ்க்கையோர் போராட்டமே. அப்போராட்டத்தில் உன்னால் வெற்றி அடைய முடியும் என்பதை நீ நம்பினால் அதன் பின்னர் அவ்வெற்றியை எதனாலும் தடுத்துவிட முடியாது என கூறியபடியே நகர ஆரம்பி.